தமிழ் கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற சில வினா விடைகளை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வினா எண் 1. எழுத்தின் பெயர் வடிவம் எண்ணிக்கை பற்றி கூறும் இயல் நூன்மரபு. எழுத்தின் பெயர் வடிவம் எண்ணிக்கை பற்றி கூறும் இயல் நூன்மரபு. எழுத்ததிகாரத்தில் உள்ள நூற்பாக்களின் எண்ணிக்கை 483. எழுத்ததிகாரத்தில் உள்ள நூற்பாக்கள் எண்ணிக்கை 483. சொல்லதிகாரத்தில் உள்ள நூற்பாக்கள் எண்ணிக்கை 463. சொல்லதிகாரத்தில் உள்ள நூற்பாக்கள் எண்ணிக்கை 463. பொருளதிகாரத்தில் உள்ள நூற்பாக்கள் எண்ணிக்கை 664. பொருளதிகாரத்தில் உள்ள நூற்பாக்கள் எண்ணிக்கை 664. எழுத்துக்களின் ஒலிப்பு முறை பற்றி கூறுவது பிறப்பியல். எழுத்துக்களின் ஒலிப்பு முறை பற்றி கூறும் இயல் எதுனா பிறப்பியல். அடுத்து வினா எண் 6 பாருங்க. குற்றியலுகர புணர்ச்சிக்கு தனி இயல் கண்டவர் தொல்காப்பியர். குற்றியலுகர புணர்ச்சிக்கு தனி இயல் கண்டவர் தொல்காப்பியர். முதல் அன்னத்துடன் சேர பிறக்கும் எழுத்துக்கள். அதாவது முதல் அன்னத்துடன், அதாவது நம்ம சொல்லி பார்க்கும்போது தெரியும் க ஞா. முதல் அன்னத்துடன், தொண்டை பக்கத்தில் இல்லையா, தொண்டைக்கு அருகில் க ஞா. முதல் அன்னத்துடன் சேர பிறக்கும் எழுத்துக்கள் க ஞா. இடை அன்னத்துடன் சேர பிறப்பது ச ஞா. சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இடைனா அன்னம் சேர பிறப்பது, அதாவது இடைனா இடை அன்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ச ஞா. அடுத்து பாருங்கள். நுனினா அன்னம் பொருந்த பிறப்பது. நுனினா அன்னத்தோடு பொருந்த பிறப்பது ட ந. அடுத்து பாருங்கள். எழுத்து சாரிகள். வினாயன் 10. எழுத்து சாரிகள் என்பவை கரம், காரம், கான். எழுத்து சாரிகள் என்பவை கரம், காரம், கான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் தமிழ் கற்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.